Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதோட 12th standard botany, biology and zoology centum challenge-க்கான day 5 வீடியோ தான். கரண்ட் பவர் கட் அதனால போர்டில் வச்சு சொல்ல முடியல. இந்த क्वेश्चंस எல்லாமே மார்க் பண்ணீங்க. இது எல்லாமே சாப்டர் 1ல தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் தான் கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து டே 1 2 ல இருந்து 4 வரைக்கும் பார்க்கல அப்படினா பிளேலிஸ்ட்ல பயாலஜி சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மினிமம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கையோட முக்கியத்துவம். இது சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் அந்த மகரந்த சேர்க்கையோட முக்கியத்துவம் படிச்சுங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருவுன் திசு எண்டோஸ்பம் அப்படின்னா என்ன, அந்த கொஸ்டின் படிச்சிருங்க. சூலகத்தண்டோட வகை, டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல், 3 வகையான டைப்ஸ் இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க. ஃபெர்டிலைசேஷன் டேபிள்னா பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன், ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், அந்த ஃப்ளோரோட பார்ட்ஸும் என்னென்னவா மாறுது. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஓவியூல் அப்படின்னா அது வந்து என்னவா மாறும், சீடாக மாறும் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம். சரிங்களா? விதையாக மாறக்கூடியது, சூல் வந்து விதையாக மாறும், அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து கருவுன் திசுவோட வகை, இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியார், செல்லுலார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கருவுன் திசுவோட பணி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பம் அப்படிங்கிறது அந்த கொஸ்டினை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பயோசுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயாச்சுன்னு சொல்லியாச்சு. இந்த ஒரு 3 கொஸ்டின் வந்து ரீசெண்டாக பார்த்தேன். அதை வந்து பயோசுவாலஜி அண்ட் சுவாலஜியில் பார்த்துங்க. அதுவும் சாப்டர் 1 தான். ஒன்று வந்து பிளாஸ்டோடோமி அப்படின்னா என்ன, இளம் உயிரி நிலை என்றால் என்ன. சரிங்களா? ஜோயினல் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும், அதை படிச்சிருங்க. பருவகால இனச்சேர்க்கையாளர்கள்னால் யார், சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே படிச்சிருங்க. டே 6க்கான வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இது வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சுவாலஜி ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். பாட்னியில் பார்த்தீங்கன்னா 90% கம்ப்ளீட் ஆகிடும். இன்னும் ஒரு 2-3 டாபிக்ஸ் தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் லெசன் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் லெசன் தான் கொஞ்சம் அதிகம். செகண்ட் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து சிம்பிளாக சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஒரு பேஜுக்கும் ஒரு 2 or 3 கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டினியூவாக படிங்க. ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாமே 2 மார்க் 3 மார்க் இது எல்லாமே மிங்கிள் பண்ணி கொடுக்குறது தான். இதில் எல்லாமே பப்ளி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த கருவுந்திசோட வகை, கருவுந்திசோட பணி, கருவுந்திசு என்றால் என்ன, இந்த 3 கொஷினும் பப்ளி எக்ஸாம்ஸில் வந்து அது கேட்டது தான். அதேமாதிரி இந்த பிளாஸ்மோட்டோமி இந்த மாதிரியான கொஷின். அதனால் பப்ளி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின், கேட்ட கொஷின் அதை தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.